ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீலா மீனை நான் நேற்று எப்படி துப்புரவாக்கினான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நானும் வெட்டி காட்டுறேன் சரியா. அதுக்கு முதல்ல இந்த மீன் சைட்டில் இருக்கிற முள்ளுகள், தலைக்கு கீழே இருக்கிற செட்டு, மற்ற பக்கம் இருக்கிற செட்டு எல்லாத்தையும் கத்திரிக்கலால் டக்கண்ட் ஒரு வெட்டி எறிய வேண்டியதான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செதில் இருக்குமா, அதெல்லாம் கத்தியால் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுக்க தண்டை பாட்டில் வந்துடுனால சின்ன சின்ன செதில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழை வெட்டி தூக்கி போட வேண்டியது, அது எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு கடண்டு துண்டு போட வேண்டியதான். இந்த மீன் துப்புரவாக்குறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஆசையாகவும் இருக்கும் தெரியுமா. அப்படியே நல்ல புள்ள மாதிரி வெட்டும் போது அதுக்கு பிறகு நல்லா வெட்டுப்படாட்டி கத்திரிக்கலால் அப்படியே வெட்டி எடுத்துட்டு உள்ளுக்கு இருக்கிற ஊத்தைகள், குடல்கள், அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுக்க வேண்டியது. எடுத்தப்போ சூப்பரான மீன் ரெடி. பார்த்தீங்களா, துண்டு துண்டு மீன் எல்லாம் ரெடி. இப்போ நான் தலையை வெட்ட போறேன் பாருங்க. அது பெரிய பல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பல்லோட சேர்த்து அந்த தலையை அப்படியே வெட்டி எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உள்ளுக்கு இருக்கிற அந்த பூவை எடுத்துட்டு சைட்ஸ் செவில் எல்லாம் வெட்டி எடுத்தோம்னா சூப்பரான சீலா மீன் ரெடி. இனி பொரிக்கிறேன்டா பொரிக்க வேண்டியதான், கருக்கிறேன்னா கருக்க வேண்டியதான், கறி வைக்கிறேன்னா கறி வைக்க வேண்டியதான். ஓகே.